ஹாய் எவ்ரிவன், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு அவேர்னஸ் வீடியோ பற்றி. இந்த அவேர்னஸ் வீடியோ எதுக்குன்னா, ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருந்தது. அதாவது ஆனில் இருந்த பைக்கில் நின்றுட்டு இருந்த குழந்தை தெரியாமல் அவங்க ஆக்சிலேட்டரில் கை வச்சு அந்த பைக் மூவ் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களுக்கு தலையிலையும் செஸ்ட்லேயும் பலமான அடிபட்டது. ஸோ அதே மாதிரி இன்சிடெண்ட் தான் நம்ம ஸ்கூல்லேயும் நடந்திருந்தது. பட் லக்கிலி அந்த குழந்தைக்கு எந்த அடியும் படலை. பட் ஆனால் அந்த வண்டி ரேஸ் ஆகும் போது குழந்தையும் பைக்கையும் அவங்க அப்பா சேஃபாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் அவருடைய கையில் மட்டும் அடிபட்டுருச்சு. ஸோ இந்த இன்சிடெண்ட் ரிப்பீட்டடாக நடக்கிறதுனால நாங்கள் இந்த அவேர்னஸ் வீடியோவை எங்கள் ஸ்கூல்லேருந்து ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோவில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எல்லா வண்டி ஓட்டுற பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சதாக தான் இருக்கும். பட் ஆனால் இது ஒரு ரிமைண்டிங் பர்பஸ்க்காக சொல்கிறோம். எப்பயுமே வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டிருக்கணும். அதே மாதிரி பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களும் ஹெல்மெட் போட்டிருக்கணும். நம்ம கூட ஒரு குழந்தை ட்ராவல் பண்ணுறாங்கனாலும் ஹெல்மெட் போட்டு தான் ட்ராவல் பண்ணணும். ஸோ இது ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் படி இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி குழந்தைங்களை நம்ம வண்டியில் ஏற்றி உட்கார வைக்கும்போதும் சரி, இறக்கி விடும்போதும் சரி, வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியிலேருந்து கீயை ரிமூவ் பண்ணிட்டு தான் குழந்தைங்களை ஏற்றி நிற்க வைக்கணும், இறக்கியும் விடணும். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களை நம்ம இறக்கி விடும்போதும் சரி, ஏற்றி வண்டியில் உட்கார வைக்கும் போதும் சரி, நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து தான் குழந்தைங்களை ஏற்றி உட்கார வைக்கணும், இறக்கி விடணும். எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து குழந்தைங்களை எப்பயுமே இறக்கி விடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஆக்சிலேட்டர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால அவங்க தெரியாமல் அவங்க கை ஆக்சிலேட்டரில் கை பட்டுச்சுன்னா வண்டி ரேஸ் ஆகி போயிடும். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட், குழந்தைங்களோட நம்ம எப்போ ட்ராவல் பண்ணாலும் ஹெல்மெட் போடுறது ரொம்ப அவசியம். அது நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸில் போகிறோம் இல்லை ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணுறோன்னாலும் வண்டியில் உட்கார்ந்த உடனே நம்ம கண்டிப்பாக தலைக்கவசம் போட்டு தான் ஆகணும். அதுக்கு அடுத்தது, குழந்தைங்களோட நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் குழந்தைங்களுக்கு இந்த ட்ராவல் ஹாப்பியாக இருக்கணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோன்னு நினச்சி எப்பயுமே வண்டியோட ஹேண்டில்ஸை குழந்தைங்க கிட்ட கொடுக்கக்கூடாது. அது முற்றிலும் தவறான விஷயம். நம்மளோட கண்ட்ரோலில் மட்டும்தான் வண்டி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தவறை குழந்தைங்க கிட்ட நம்ம செய்யவே கூடாது. இப்போது சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே பேரண்ட்ஸ்க்கும் தெரியும், வண்டி ஓட்டுற எல்லாருக்கும், டூ வீலர் ஓட்டுற எல்லாருக்குமே தெரியும் தான். பட் ஆனால் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுனால இந்த அவேர்னஸ் வீடியோவை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ கைண்ட்லி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.